என்னங்க பையனுக்கு சீக்கிரமா போன் பண்ணுங்க. முதல்ல அவன் போனை எடுக்கணும்ல. Come on, pick up. Life is beautiful. Hey, wanna join? Party? Please. Hey. Hey. Is your dad a painter? Appa. What a beauty. அந்த கண்ணு, அந்த lips. What are you even saying? Mind blowing. உங்க அப்பா என்னமா வரைஞ்சிருக்கான். மனுஷன் பின்னிட்டான். எனக்கு தமிழ் நல்லா தெரியும். ஓ, அப்ப என்ன ஈஸி? I'm Vikram. Single. ஸ்மிதா engaged. என்கேஜ்மெண்ட் ஆயிட்டா என்ன? ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம்ல? ஹலோ, அவன் போன் எடுத்தானா? இல்லையா? திரும்ப ட்ரை பண்ணுங்க. அப்பா, பர்த்டே நீ கூட கால் ஆன்சர் பண்ண மாட்டியா? என்னோட பர்த்டே தான். பர்த்டே அன்னைக்கு கூட விஷ் பண்ண மாட்டீங்களா? அம்மாவும் நானும் விஷஸ் சொல்லத்தான் கால் பண்ணோம். பார்ட்டில இருக்கப்பா. ஓ, பார்ட்டியா? இருங்க என்கிட்ட கொடுங்க. அம்மா ஹலோ, பேசுறாங்க. ஹாப்பி பர்த்டே. ஹலோ பாப்பா. ஹேய். அவன் கட் பண்ணிட்டானா? இட்ஸ் ஓகே. நாம போய் கேக் கட் பண்ணுவோம். வா வா வா. Two shots vodka. For me too. Happy birthday. பார்ட்டிக்கு அப்புறம் உன்னோட ப்ரோக்ராம் என்ன? Listen, I'm not interested. Let's just go on to the Deccan party. That'd be real சொல்றா. fun. டேய் மச்சான், என்னால இன்னைக்கு வர முடியலடா. டேய், நான் உனக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தேன். நீ வரலனா எப்படி? அர்ஜென்ட்டா இந்தியாவுக்கு போகணும்டா. ஒன்னும் பண்ண முடியல. சாரிடா மச்சான். என்னது? டேய், சாந்தியோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு என்கேஜ்மெண்டா. விடிஞ்சது சென்னையில இருக்கணும். வரலாம்ல Anyways, ப்ளீஸ். I will. டேய் மச்சான், எனக்கும் வரணும்னு தான் இருக்கு. டேய், நீ முதல்ல அந்த கார்டு டீடைல்ஸ் அனுப்பு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன். பாய். டேய் விக்ரம், ஹாப்பி பர்த்டேடா. அனுராக், டைம் ஆயிட்டு இருக்கு. கம் ஃபாஸ்ட். யா, லெட்ஸ் கோ. Vikram, your phone is ringing. ஹலோ சொல்றேன். ஹலோ, இந்த நம்பர் யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அனுராகோடது. நீ யாரு? சென்னையில இருந்து எஸ்ஐ சீனிவாசன் பேசுறாங்க. இந்த செல்லு வச்சிருந்தவர் மீனம்பாக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. வாட்? சார், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? வாட் தி ஹெல்? ஹலோ சார், ஹலோ. அவர் வந்துட்டு இருக்கிற கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. என்ன சொல்றீங்க? சிச்சுவேஷனை பார்க்கும்போது ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும் போல இருக்கு சார். பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கோம். உங்களால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மவுண்ட் What happened, Vikram? என்னாச்சு பேபி? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? I'm sorry. I have to go. I'll call you later. No. Vikram, my parents. Vikram, no. சார், இவங்க லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க போல இருக்கு சார். லண்டன்ல இருந்தா சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ.
சார் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. அவங்க அப்பா அம்மாக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க சார். பாருங்க எங்க சார் வந்தாருன்னா ரூல்ஸ் ப்ரொசீஜர்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. அப்புறம் பாத்துக்கங்க. உங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேன்றாங்கடா. என்னைக்கும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ப்ராப்ளம் எதுவும் வராதுல்ல? போடா லூசு. சிங்கிளா ஹாப்பியா இருந்த வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னால முடியாதுன்னு எக்கேடு வேணா கெட்டு தொலை. விக்ரம், டே ஏதாவது நடந்தா நீ இருப்பலடா? நான் இருப்பேன். முதல்ல நீ இருப்பியான்னு பாரு. கல்யாணம் தான் கேடு. ஏகனாக என்னை விட்டார், மனசெல்லாம் காயமானதே, முடிவில்லாத பந்தமே. விக்ரம், உறவெல்லாம் மாயம், நெஞ்சுக்குள்ளே ஒரு பாசம், மௌனமே உள்ளம் கேட்டேனே பாசம். கல்லாததே இந்த மனமே, கரைந்திடுமா இந்த உறவே, ஓ பந்தமே என் உயிரே, நீ இல்லையே வேறு யாரோ. பதபமரிசா, பதபமரிசா, கரைந்திடுமா இந்த உறவே, ஓ பந்தமே என் உயிரே, நீ இல்லையே வேறு யாரோ. ஓ ஏகனாக என்னை விட்டார், மனசெல்லாம் காயமானதே, முடிவில்லாத பந்தமே.
குட் மார்னிங் குட் சார். மார்னிங். மிஸ்டர் மகேந்திரா, நீங்க நான் விக்ரமோட ஃபாதர். ப்ளீஸ் கம். இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். சிச்சுவேஷன் புரியுது இல்ல? அனுராஜ் சாந்தியோட மகன் குஷி பத்தி பேசுறேன். பையன் யூகே சிட்டிசன். யூகே கைட்லைன்ஸ் படி பையனை அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். சாந்தியோட பேரண்ட்ஸ் என்னன்னாங்க? நாங்க ட்ரை பண்ணோம், ஆனா அங்கேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஏன் இப்போ டென்ஷனா இருக்க? இந்த நேரத்துல கூட அப்பா அம்மா வரலன்னா பிறந்ததுக்கு அப்புறமும் வரமாட்டாங்கல்ல. இந்த குழந்தைக்கு நானும் அனுராக தவிர வேற யாரும் இல்லைன்றத யோசிச்சா நான் இருக்கேன்ல சார். நான் குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க லண்டன்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சது. ஆமா சார். பையனை நீங்க அடாப்ட் பண்ணலாம், ஆனா உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார், என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு. 4 மாசத்துல கல்யாணம். நான் எப்படியாவது என் ஃபியான்சியை கன்வின்ஸ் பண்ணி குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறேன் சார். 4 மாசம் நீங்க பையனை பாத்துப்பீங்களா? சார், 1 minute சார். கஷ்டம் சார். சார், பையனை ஹாட் மேட்ச்ல சேர்க்க வேண்டியது வரும். அஃப்கோர்ஸ் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் யூகே கவர்மெண்ட். அப்படிலாம் வேணாம் சார். அவனுக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம். அதுவும் கரெக்ட் தான். குஷி, இங்க வா. கவர்மெண்ட் காரங்க நல்லா பாத்துப்பாங்க, ஆனா நம்மள மாதிரி அன்பு காட்ட மாட்டாங்கல்ல சார். அதனால தான் வேணாம்னு சொல்றேன். கேப் ரிமூவ் பண்ணதானே குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கணும்னு கூட தெரியாது. உங்க மகன் யூகேல மாஸ்டர்ஸ் பண்ணிருக்காருல்ல? ஆமா சார். அப்போ ஒரு 4-5 மாசம் நான் மேனேஜ் பண்ண முடியும். ஆன் ஒன் கண்டிஷன். சொல்லுங்க. இந்த 4-5 மாசம் விக்ரம் அண்ட் சுபத்ரா அனுராக் சாந்தியோட வீட்டுல இருந்து பையனை ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். ஓ, இதுக்கு நடுவுல சுபத்ரா அவங்க ஃபியான்ஸே கன்வின்ஸ் பண்ணணும். இல்லன்னா சாந்தியோட பேரண்ட்ஸ நீங்க கன்வின்ஸ் பண்ணணும். நான் பாத்துக்கணுமா? ஆமாண்டா, உன் பேரை தான் எழுதி வச்சிருக்கான். அந்த ஆபீசர் சொன்ன மாதிரி ஒரு 4-5 மாசத்துக்கு நீ மேனேஜ் பண்ணிட்டனா சாந்தியோட பேரண்ட்ஸை எப்படியாவது நான் கன்வின்ஸ் பண்றேன்டா. அந்த 4-5 மாசம் என்ன யார் மேனேஜ் பண்ணுவாங்க? அப்படி இல்லடா இது குழந்தை விஷயம். என்ன மாதிரி ஆளுங்களை நம்ப கூடாது. என்னால முடியாது. விக்ரம். நாங்க எதுவும் நினைக்காட்டாலும் மத்தவங்க என்ன நினைப்பாங்க? சுபத்ரா, ஆல்ரெடி உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெண்டோட குழந்தைக்காக இன்னொரு பையனோட சேர்ந்து இருக்க போறேன்னு சொல்ற. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா மாப்பிள்ளை வீட்டுல ஒத்துப்பாங்களா? நீங்களாச்சும் சொல்லுங்க அவளுக்கு. வேற வழி இல்லம்மா, சம்மதிக்க வைக்கணும். நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. விக்ரம், நான் பிராக்டிகலா பேசுறேன், நீங்க எமோஷனலா பேசுறீங்க. எமோஷனலா இல்லாம வேற எப்படிமா பேசுவேன்? 2 வயசு சின்ன குழந்தைய எப்படி விட்டுட்டு வர்றது? நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க நீங்க மாட்டேங்கிறேன். ஒரு நிமிஷம் போன கொடுங்க. இந்த வர்றா அம்மா பேசணுங்கிறாங்க. டேய் கண்ணா. ஹலோ விக்ரம், டேய் கண்ணா, ஒரு தடவை பேசுற. என்ன பண்ற? டேய் டாடி, ஒரு வார்த்தை சொன்னா அதை கடைசி வரைக்கும் காப்பாத்தணும்னு உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் டாடி. குஷியை நான் பாத்துக்கிறேன். கார்த்திகையும் கன்வின்ஸ் பண்றேன். ஐ ப்ராமிஸ். ஒரே ஒரு ரீசன் சொல்லுங்கப்பா. என்னால அவனை பாத்துக்க முடியும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ரீசன் இல்ல, ஆனா ஒரு விஷயம் சொல்றேன். அனுராக் மாதிரி அவன் மகனையே நீ அனாதையாக்க போறியாடா? யோசிட. கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை யோசிங்க. பசங்களை வளர்க்கறது யூடியூப்ல பாக்குற மாதிரி ஈஸி இல்ல. இன்னொரு விஷயம், நீங்க இந்த 6 மாசம் யூகேல அனுராக் வீட்ல தான் இருக்கணும். சைல்ட் சர்வீஸஸ் யூகே காரங்க உங்களை மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. குஷியோட விஷயத்துல எந்த ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் குஷியை அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிப்பாங்க. நீங்க ஓகே நினைச்சா இதுல கையெழுத்து போடுங்க. ஏய் குஷி, வெயிட்.
ஏய் குஷி குஷி வெயிட். நல்லா தான் கட்டியிருக்கான். இது புடிச்சுக்கோ. ஓகே. ஏய் குஷி குஷி பாத்து பாத்து. ஏய் கேர்ஃபுல். மெதுவா. என்ஜாய். நம்ம ரூம் இந்த எங்க? பேக்கையும் சேர்த்து நம்ம ரூம்லயே வச்சிரு. நம்ம ரூம் கிடையாது. ஏன் அப்பா. இப்ப புரியுதுடா மாப்ள, பையன் எதுக்கு உன்கிட்ட வந்துட்டு இருக்கான்னு. உனக்கு அவன் புதுசா இருக்கலாம், ஆனா அவனுக்கு நீ புதுசு இல்ல. அவங்க அம்மா என் போட்டோவை காட்டி பூச்சாண்டின்னு சொல்லி பயமுறுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என் பக்கமே வந்திருக்க மாட்டான். அந்த பையன் பாவம்டா. பையன் இல்ல, நான் தான் பாவம். உன்னேசம் உன்னேசம் பூமி அழியும் காலம் தொடரும் உன்னுள்ளே இருப்பேனே நான் என்றும் தீரா பந்தமே தெரிந்தேன் இந்த குட்டி பையன் குஷி வந்ததுல இருந்து பால் கூட குடிக்கல. வீடையே சுத்தி சுத்தி விளையாண்டுட்டு இருக்கான். அவன் வீடு பூரா ஓடல, அவங்க அம்மா அப்பாவை தேடி ஓடிட்டு இருக்கான். நட்பை போல் உறவுகள் தான் பேருண்டா பிறந்தது உனக்காகத்தான் வாழ்வெல்லாம் உனக்காகவே உறவுகள் பலதுண்டனும் நட்பை விட பெரிதானதுண்டா Vikram, what happened? Vikram, my parents! Vikram, no! நாங்க லண்டனுக்கு வந்து 5 வருஷம் ஆனாலும் என் மகளோடது மட்டும் எல்லாமே இந்தியன் ஹேபிட்ஸ் தான். Vikram, wait! Vikram, no, no, stop! Stop! Smita? Oh, shit! I kill you! You bastard! ஐயோ, What the hell? செத்தாண்டா சேகரா. அப்பா. ஹலோ, நாம கண்டிப்பா இந்த வீட்ல தான் இருக்கணுமா? குழந்தை தூங்கிட்டு இருக்கான். நாளைக்கு மெமோரியலுக்கு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. So I need these groceries. நான் போய் வாங்கிட்டு வரேன். டேய் வாடா. நல்லவங்க மாதிரி தெரியுற எல்லாரும் நல்லவங்க இல்லடா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப நல்லவன் மாதிரி தெரியுவேன். ஆனா நல்லவனா இல்ல. உன்னை நீ நல்லவன்னு நினைக்கிறதே பெரிய தப்புடா. நான் இமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கும்போது சீரியஸா பேசாத. ஆவரேஜ். எமோஷனா இருக்கேன்னு சொன்ன, அதை தாண்டா நானும் சொல்றேன். இப்போ ஒரு பொண்ணு என் கண்ணில் பட்ட நானே என்ன பாத்துக்க மாட்டேன். இதுல ஒரு பையனை எப்படா பாத்துக்கிறது? இட்ஸ் எமோஷன். இப்போ சரகுல சோடா கலக்கலாம், நேச்சுரலி. இல்லனா வாட்டரை கலக்கலாம், ஆமா. இல்லனா கேவலமான அந்த ஜூஸ். உன்ன மாதிரி உதவாக்காரதான் மிக்ஸ் பண்ணுவான். ஆனா அவன் பால் மாதிரி, நான் சரகு மாதிரி. இது சேராது. பாலும் சரகும் ஒண்ணு சேராது. இட் காண்ட். என்னால அவனை பார்த்துக்க முடியாது. இன்னும் தூங்கலையா? காமன் சென்ஸ் இல்ல. எந்த டைம்க்கு போன, எப்ப வர நீ? நீ எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் டைம் சென்ஸ் கூட இல்லையா உனக்கு? Doors. I'll open my own doors. groceries வாங்கிட்டு வானா குடிச்சிட்டு வந்திருக்கேன். Chill bro. Can't even look at you right now. Disgusting. உன்னால முடியலன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் போய் வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. உனக்கு காது கேட்கல? God.
நாளைக்கு கெஸ்ட் நான் எப்படி ரிசீவ் பண்ண போறேன்? உன்னை நம்பினல ஏன் தப்புதான். ஏய் ஆ? என்னடா பண்ணிட்டு இருக்க? அவ யார்கிட்டயோ போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. ஓ சரி. ஆனா போன் இல்ல. ஐயோ, அது ஹெட்போன். ஹெட்போன்ஸ் கூட இல்லடா. ஹலோ கஸ்டமர் கேர், பேர்ல என்னையா கலந்த? பேட் பாய் நீ, வெரி பேட். அப்படிலாம் கலக்க கூடாது. தேங்க்ஸ். நீங்களாவது வாங்கிட்டு வந்தீங்களே. பரவாயில்ல. பனி விழுந்துட்டு இருக்கு, உள்ள வந்து உட்காருங்க. வாங்க, இங்க வெதர் ரொம்ப மோசமா இருக்கு. Good people die, but dead can't kill their names. As long as we live, they need to. They are part of us. Just remember that. ரொம்ப பாவம். Thank you. செல்ல குஷி, என்னடா மாப்ள, வேணும்? இந்த ஈவென்ட் எதுக்கு நடத்துறாங்க? விளையாடலாமா? நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் முடிஞ்சு போன விஷயத்தை மறக்க சொல்லி அடிக்கடி ஞாபகப்படுத்துற ஒரு ப்ரோக்ராம். அங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஏன் வரல? நீ அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள கூப்பிடலையா? பார்த்தது போதும், உள்ள வாங்க போல. 10 நாளைக்கு முன்னாடியே போனோம். எதுக்கு? அது இதுக்காக இல்ல, அது வேற ஈவென்ட். கல்யாணம். அவங்க வீட்ல அவங்க பொண்ணுக்கு கல்யாணம். வரக்கூடாது போல இருக்கு. அவங்க வீட்ல கல்யாணம்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உனக்கு பயங்கரமா பசிக்குதுல்ல, வா போய் சாப்பிடலாம். சரிதான். யாரு இவ? தெரியல. அனுராக் அண்ட் சாந்தி, such a beautiful couple, made for each otherனா இதான் போல இருக்கு. இவங்கள சாவால கூட பிரிக்க முடியல. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படி ஒரு முடிவு. Cheers அனுராக், I miss you man. விக்ரம் and சுபத்ரா, right? I'm Joseph, அனுராக்ஸ் business partner. இந்த காலத்தில் உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை பார்க்கறதுக்கு கூட ரொம்ப அழகா இருக்கு. ஆக்சுவலி ரெஸ்டாரண்ட் விஷயங்களை பத்தி உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. திஸ் இஸ் நாட் த டைம் அண்ட் பிளேஸ். ஃப்ரீ ஆயிட்டு ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, நிறைய பேச வேண்டியிருக்கு. Alright then. See ya. Yeah. குஷியை ரெஸ்பான்சிபிளா பாத்துக்கிற விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அத பத்தி பேசதான் நானும் வந்தேன். ஏதோ பேசணும்னு சொன்னியடா, பேசு. அவங்க தான் ஏதோ பேசணும்னு சொன்னாங்களே, பேசட்டும். நீங்க பேசுங்க. என்னோட ஒர்க் டைமிங் 9 to 6. உன்னோடது? நான் ரொம்ப பிஸி. நான் மார்னிங் 6க்கு முழிப்பேன், உடனே 1 லிட்டர் குடிப்பேன். தண்ணிய சொல்றான் ஹெல்த்துக்கு. ஷார்ப் 9க்கு நியூஸ் பேப்பர் படிப்பேன். அதாவது யார் யாரை போட்டாங்க, பாலிடிக்ஸ், ஜெனரல் நாலேஜ், அதான் என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுப்பேன். Then starts my work. After as usual meetings, I push my work every day. Life is a journey. It's not a destination. அழுமூஞ்ச வச்சுக்கிட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது, போய்கிட்டே இருக்கணும். போயிட்டா? புரிஞ்சு போச்சு. குழந்தைய பகல்ல நீ பாத்துக்கோ, சாயந்தரத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன். சரக்கு எனக்கு அதிகமாயிடுச்சா, ஆட்டிடியூட் அவளுக்கு அதிகமாயிடுச்சா? இதுக்கு மேல பேசினீனா நானும் போயிடுவேன்டா. பசங்களை வளர்க்கறதுக்கு இவ்வளவு பிளானிங் தேவையா? ஏன் சின்ன வயசுல இருந்து என்னன்னா எவ்வளவு அழகா வளர்த்துக்கிட்டேன். பிளான்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தா நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம். ஆல்ரெடி விடிஞ்சிடுச்சு. விடிஞ்சிருச்சா? அது கூட தெரியாம பேசுகிறேன். I'ma be alright, 'cause you know nothing got me, yeah.
know I'll be making all that million like a boss. Girl, not a boss, I'ma be alright 'cause you know nothing got me. Hey, morning. I'll be killing all ஏங்க ஏய் எனக்கு கொஞ்சம் கூட நான் இன்னும் டிஃபனே சாப்பிடல. நீ சாப்பிடலன்னா ஒன்றும் ஆயிடாது. குஷிக்கு தேவையானதெல்லாம் அங்க வச்சிருக்கேன், அதை மட்டும் கொடுத்தா போதும். ஹாய் குஷ். அந்த விஷயத்தை அவனுக்கு சொல்லிட்டியா? நான் சொன்னது ஃபுட்டை பத்தி. குழந்தைக்கு கண்டதையும் கொடுக்காத. நான் இவனுக்கு எல்லா ஃபுட்டும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், அது மட்டும் கொடுத்தா போதும். பாய் பாய். Bye bye. பையனை நினைச்சு ரொம்பவே டென்ஷனா இருக்க. டோன்ட் வரி. என்னோட வரி குழந்தைய பத்தி இல்ல, உன்னை பத்தி தான். You know I'll be making all that million like a boss. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நம்மள மாதிரி பசங்களை குறைச்சு எடை போடுறது இந்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் ரொம்ப காமன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணலாம். போர் அடிச்சுதுன்னு வை, இந்த பொம்மை கூட விளையாடு. பசி எடுத்துச்சுன்னா தட்டுல போட்டு சாப்பிடு. தூக்கம் வந்துச்சுன்னா எங்க வேணுமோ தூங்க. ஃப்ரீ பேர்ட்ஸ் மாதிரி நாம வாழணும். என்ன? Cheers. Just chill bro. ஆமா, மறுபடியும் ஈவினிங் தான் வீட்டுக்கு போவோம். குழந்தை நல்லா பாத்துப்பானா? அதெல்லாம் பத்திரமா பாத்துக்குவாரு, டோன்ட் வரி. இருந்தாலும் மேனேஜர் உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஏன்னா புது ப்ராஜெக்ட். Hi, good to see you. Good to see you Super. too. Welcome to the new project. Do your best. Sure, we'll love to. உங்க அப்பா நான் கிரிக்கெட். It's an emotion. Especially with viewers. Cheers. ஜெயிச்சாலும் குடிப்போம், தோத்தாலும் குடிப்போம். ஆக்சுவலா நாங்க என்னாச்சுடா? என்னடா ஆச்சு? எதுக்குடா அழுகுற? டேய், what happened? நிறுத்தண்டா. எதுக்குடா அழுகுற? எதுக்குடா அழுகுற? டேய், அழுகை நிறுத்துறா சாமி. I'll catch you later. Bye. ஐயோ ஐயோ பாவம் பச்சை புள்ள நாக்கு தள்ளும் நிறைய பார்த்தோம் நேரம் தான். புள்ள நல்ல புள்ள செல்ல புள்ள புச்சி புள்ள சொலுசுன்னு சொன்னாரு நம்ம புள்ள. அழுப்புள்ள கத்து புள்ள பேரும் புள்ள வேணாம் வேணாம் இப்ப சொல்லுறேன் இந்த புள்ள. சின்ன புள்ள நல்ல புள்ள செல்ல புள்ள புச்சி புள்ள அப்படின்னு சொன்னாரு அந்த புள்ள. அம்மாடியோ சமாடு இந்த ஜோடி. அவன் அப்போல இருந்து விடாம அழுதுகிட்டே இருக்கான். நீ என்னதான் பண்ணி தொலைச்ச? போய் குடிச்சிட்டு வந்தேன். சுட சுட வைன்ல லெமனை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரேன். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? அங்க பாரு, அவன் எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு. காலையில இருந்து என்ன அழ வச்சுட்டு இப்ப எதுக்கு அவன் அழுகுறான்? அது இல்ல, அவனுக்கு சாப்பிட என்ன கொடுத்த? நீ சொன்னதான் கொடுத்தேன். எது? இது இதுவா? அவன் எங்க அதை சாப்பிட்டான். அதனால சிப்ஸ் பிஸ்கெட் கொடுத்தா அப்படி சாப்பிட்டான். பைத்தியம் பிடிச்சிருக்கா அவனுக்கு? குழந்தைக்கு யாராச்சும் அதை கொடுப்பாங்களா? அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வீட்டை பாத்துக்க வராது, குழந்தைய பாத்துக்க வராது. 2 பேர்ல யாராவது ஒருத்தர் அழுவுங்க. கூகுள் பண்ணா தெரிஞ்சு போயிடும் பசங்களை என்ன பண்ணணும். ரொம்ப மூளையை யூஸ் பண்ணாம டாக்டருக்கு முதல்ல கால் பண்ணு. கூகுள் பண்ணா டாக்டர் கூட கிடைப்பாரு, டாக்டர் கூட கிடைப்பாரு. அடங்கப்பா, கொல்றாங்களே, என்னால முடியல. என்னாச்சு? நான் சமைச்சு வச்சதை கொடுக்காம சிப்ஸ் பிஸ்கட்ஸ்னு கொடுத்துருக்கான். நான் உங்களை கேட்கல. அவனுக்கு கொடுத்து அது சாப்பிடலன்னா சிப்ஸ் பிஸ்கெட் கொடுத்தேன். உங்களையும் கேட்கல. வாட் ஹேப்பன்மா? வயித்து வலியா? அதான் குழந்தை அழுதுட்டு இருக்கான். நான் சொல்லிட்டே போனேன், நான் சமைச்சதை மட்டும் கொடுன்னு. யேசு, அவர் உன்ன கேட்கல. அம்மா சிப்ஸ் கொடுத்தா உடனே வயித்து வலி வந்துருமா? நீ என்ன பெரிய டாக்டரா? அப்ப நீ டாக்டரா? ஃபார் அ சேஞ்ச் நான் தான் டாக்டர். அதெல்லாம் டாக்டர், நான் கொடுக்க சொன்னதை கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை இருக்காது. அப்பையில இருந்து இததான் சொல்லிட்டு இருக்க. அப்படி நீ என்னதான் கொடுத்துருப்ப? பாயில்டு வெஜிடபிள்ஸ், பாயில் கேரட், பாயில் பீட்ரூட், பாயில் பொட்டேட்டோ. பாயில் ரைஸும் மசாலா போட்டுருந்தா பிரியாணி இருக்குல்ல? ஓ, பிரியாணி கூட கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அது கூட சேர்த்து தம்ஸ் அப் கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும்.
நீங்க 2 பேரும் பையனோட பேரண்ட்ஸ் இல்லல்ல? இல்ல நாங்க குழந்தையோட கேர்டேக்கர்ஸ். இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. நீங்க கேர்டேக்கர்ஸா? கேர்ஃபுல்லா தானே இருக்கும். நீங்க பையனை பார்க்க ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? 2 days 3 days ஆயிடுச்சு. ஆயிருக்கலாம். என்ன அப்பையில இருந்து பையனை குளிப்பாட்டலையா? குளிப்பாட்டி விடலையா நீ? நான் குளிச்சே 2 நாள் ஆச்சு. நீ குளிச்சா என்ன குளிக்கிறானா எனக்கு என்னப்பா? பையனுக்கு டைப்பர் மாத்தல, மோஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. குளியலுக்கும் மோஷனுக்கும் என்ன லிங்க்? What the? அவனை விடுங்க. இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லுங்க டாக்டர். நாளையில இருந்து நோ பாயில் ஃபுட்ஸ், நோ சாலிட் ஃபுட்ஸ் ஆல்சோ. அப்ப என்னத்தை சாப்பிடுவான்? ஒன்லி லிக்விட் ஃபுட்ஸ். இந்த டிராப்ஸ் எழுதி தரேன், வேணாம் கொடுத்துட்றேன். இதை இன்னைக்கு நாளைக்கு மதியானம் கொடுத்து இங்க கூட்டு வாங்க. அப்ப டயப்பரை நீங்க மாத்துவீங்களா? அத ரிப்பன் கட்டிங்க கெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு டயப்பரை நீங்களே மாத்தி டிராப்ஸ் நீங்களே கொடுத்து இங்க கூட்டு வாங்க. அப்ப செக் பண்ணி நான் சொல்றேன். எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. எனக்கு இவன் மேல நம்பிக்கை இல்ல. எங்க போற? அது எப்படி நீ சொல்லுவ? ஏய் புள்ளைய கூட்டு போம்பா. நல்ல கேர் டேக்கிங் பா. ஏய் எடுத்துட்டு போ, அந்த பொம்மையை எடுத்துட்டு போ. உட்காரு. இன்னைக்கு நீ ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னு தெரியுமா? பிகாஸ் டாக்டர் said no food. ஆனா நான் என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது? got it. இத பொங்கல்னு சொல்லுவாங்க. இதுல இப்படி நெய்ய போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? You're missing it, bro. Okay, let's go. ஹலோ ஹலோ. வீட்டுக்கு எப்ப வருவ? நான் ஆபீஸ்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. லேட் ஆகுமா? அப்ப டாக்டர் கிட்ட யார் கூட்டி போவா? 7 மணிக்கு நீ கூட்டிட்டு போ. நான் கூட்டி போணுமா? என்ன என்ன? சொல்லு. ஹலோ விக்ரம், குரல் என்னடா இப்படி இருக்கு? நான் என்ன டப்பிங் ஆர்டிஸ்டா? வாய்ஸ் எப்படி தான் உங்களுக்கு என்ன விஷயம் என்னன்னு சொல்லுங்க. எப்படிடா இருக்க? காமெடியா கேக்குறீங்களா இல்ல கன்சர்னோட கேக்குறீங்களா? என்னடா இப்படி பேசுற? பின்ன என்னப்பா எல்லாம் தெரிஞ்சிருந்தா அப்படி கேக்குறீங்க? 2 நாளைக்கு ஒரு தடவை குளிக்கிறதுக்கே கஷ்டப்படுறேன்னா இவனுக்கு தினமும் 20 வாட்டி கழுவ வேண்டியதா இருக்கு. நாமளால முடியாதுப்பா. ஏதாவது ஒன்று பண்ணி கூட்டு போயிருங்கப்பா ப்ளீஸ். வேணாம். நான் சாந்தியோட அப்பா அம்மாவை மீட் பண்ணேன். அவங்க அப்பாவுக்கு மட்டும் இன்னும் கோபம் குறையல. ஆனா சாந்தியோட அம்மா மட்டும் குஷிய பத்தி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாண்டா. அவங்க போன் நம்பரை நான் உனக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்க கிட்ட நீ பேச. சீக்கிரம் அனுப்புங்களா. நீ மட்டும் இல்லடா, குஷி அவங்க கிட்ட பேச. என்ன நான் கொடுங்களேன். ஐயோ ஏங்க போனை வச்சிட்டீங்க? சாரி. நானும் மறந்துட்டேன். போய் சொன்னேன் பாருங்க. போங்க. சரி. ஹலோ. வணக்கம் ஆண்டி. யாருங்க? நான் தான் ஆண்டி விக்ரம் பேசுறேன். பையனோட கேர்டேக்கர். ஒரு நிமிஷம். தம்பி, என் பேரன் எப்படி இருக்கான்? என்னன்னு சொல்றது ஆண்டி? அன்பா பாத்துக்கிறதுக்கு அம்மா இல்ல, எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு அப்பா இல்ல. எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாலும் அம்மா அப்பா மாதிரி எங்களால பாத்துக்க முடியாதுல்ல. இப்பதான் ஹாஸ்பிடல் கூட்டு வந்தோம். பாவம் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. இன்ஜெக்ஷன் போட்டாங்க, செலன் கூட ஏத்துனாங்க. இதெல்லாம் எதுக்காக உங்ககிட்ட சொல்றேன்னா அம்மாவோட கவலையும் அன்பு உங்களுக்கு மட்டும் தானே புரியும். சீக்கிரம் வந்துருங்க. ஸ்டார்ட் இமிடியட்லி. வேகமா வந்துருங்க. அட குழந்தை அழுவுறா. நான் அப்புறம் பண்றேன் ஆண்டி, அப்புறம் பண்றேன். ஹாய் டாக்டர். ஹாய். உங்க ஆஸ்கர் லெவல் பெர்ஃபார்மன்ஸை பாராட்டுறதுக்கு அவார்டை கொண்டு வந்திருக்கேன். வாங்கிக்கோங்க. ப்ரிசர்வ் இட். ஓகே, தேங்க் யூ. ஒரு நிமிஷம். கடைசி வரைக்கும் பையனுக்கு என்னாச்சுன்னு கூட கேட்க மாட்டியா? எப்படி இருக்கா? ஃபீவர் அதிகமா இருக்கு. பையனுக்கு குளிராம பாத்துக்கோங்க. I'll take it டாக்டர், டோன்ட் வரி. இங்கிலீஷ்ல பேசுறதுனால போய் உண்மை ஆயிடாது. மிஸ்டர் டாம் ஹாங்க்ஸ். நான் பாத்துக்கிறேன் டாக்டர். தமிழ்ல சொல்றதுனால நீங்க சொல்றத நம்புற மாதிரி தெரியுதா சார்? அப்ப போய் பிச்சை அடியா. இவன் என்னைக்கும் திருந்த மாட்டான். ஒன்னு ஜாக்கிரதையா நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி ப்ரோ.
கூலா இருக்கு, வார்மா உட்கார. ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். Hey. Can you help me? Yeah, of course, I'm here to help. Actually, I'm looking And for. so what you're looking for? Actually, அது என்ன? விக்ரம், Yeah. குஷி எங்க? குஷியா? வேற எங்க இருப்பா? கார்ல இங்க தான் இருக்கா. டேய், டேய். கார் போது பாரு. டேய். குஷி, டேய், நிறுத்துடா. ஏய், வா, சீக்கிரம் ஏறு. ஓ, சீக்கிரம் மட்டும் எடு. ஒரு வேலையை கூட ஒழுங்கா பண்ண மாட்டியா நீ? உன்னாலதான் எல்லா ப்ராப்ளம்ஸும். சீக்கிரம் போ. குழந்தைய டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்படி பண்ற. குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஹலோ. Hello, boss. Yes, we got the kid. ஃபேன்டாஸ்டிக். They're on the way. You please come out. Beside him. Finish him off. Okay. Yeah, bye. ஒரு நாள் கூட சரியா பாத்துக்க மாட்டியா நீ? Sorry, Anurag. It's just business. Nothing personal, man. உனக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியும். நீ குஷியை கூட்டு போ. Yeah, tell me, man. Somebody taken over the gate. What? I'm sorry, boss. You fucking useless idiots. You're fuck right off, man.
பரவாயில்லடா, ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் பையனோட ஜாதகம். குழந்தைய நீ நல்லா பார்த்துப்பேன்னு நினைச்சேன் பாரு. ஏன் தப்புதான். உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் கூட உன் கூட இருக்கிறதுக்கு நான் எதுக்கு ஒத்துக்கிட்டேன் தெரியுமா? சாந்தி உன்னை பத்தி சொன்னதுனாலதான். ஆமா, அனுராக் உன்னை எவ்வளவு நம்பினாரோ சாந்தி அதை விட அதிகமா உன்னை நம்பி இருக்கா. அவளுக்கு உன் மேல இருந்த நம்பிக்கையை விட உன் ஃப்ரெண்ட்ஷிப் மேல இருந்த நம்பிக்கை அதிகம். அவ எப்பவுமே சொல்லிட்டே இருப்பா, எங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் விக்ரம் பார்த்துப்பான்னு. ஏன்னா அவங்க உன்னை ஃப்ரெண்டா மட்டும் பார்க்கல, ஃபேமிலியில ஒருத்தரா உன்னை பாக்குறாங்க. அவனை கன்வின்ஸ் பண்றதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எதுக்கு கன்வின்ஸ் பண்ணோம்? அவன் இல்லனா இன்னொருத்தன். அவன் கல்யாணத்துக்காக கியூல நின்னுட்டு இருக்கான். ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வார்த்தையை எப்படி காப்பாத்துவோங்கிறது தான் நம்ம கேரக்டர் டிசைட் பண்ணுவாங்க. என் அப்பா ஒன்னும் எனக்கு நாகரிகம் சொல்லி கொடுக்காமலாம் வளர்க்கல. என் அப்பா ஒரு வாக்கு கொடுத்தா அந்த வாக்குக்கு எவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பாருன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு ஒரு வாக்கு தெரியா? என்ன? இந்த வாக்கு கான்செப்ட் மறுபடியும் பேச மாட்டேன்னு ஒரு வாக்குதா. ஓய், அவனுக்கு இன்னும் பேச்சு வரல. வாக்கா யப்பா சாமி. So the requirement is, we have lot of options. So maybe if you like. So which one you liked? I understand, Subhatra. But handling this kind of projects, you need some experience. Just wait for your time. But don't worry. Just wait for your time. It's okay. எடுக்கிற இருடா. இத்தனோண்டு இருந்துட்டு இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுக்குற. முட்டை அங்கே நில்லு. அந்த பாக்ஸ்ல அப்படி என்னதானா இருக்கு? டே பேனடா 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 பேனடா. டேய் குஷி 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 பேனடா நிறுத்துடா குஷி. எப்படிடா விழுந்த? குஷிய பாத்துக்கிற ஆர்வத்துல என்னையே நான் பாத்துக்க மறந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு பொண்ண பார்த்தம்மா. பொண்ணு பாத்தியா? எங்கடா? அது குஷி நல்லா இருக்கானா இல்லையான்னு பார்த்தேன். அதான் இல்லடா. ஓ, டே கண்ணா, நீ எந்த வேலையும் செய்யாத. உன்னோட ஹெல்ப்புக்கு நான் ஒருத்தர் அனுப்புறேன். யார் அது? நம்ம ராமுடா. இந்த ஒரு ஸ்பூன் தான். அவனையா? அவன் தான். ராமுவா? அது யாரு? இந்த வெள்ளக்காரங்க என்ன இவ்வளவு வெள்ளையா இருக்காங்க? ராமு, நீங்க தானா? நான் தான். சுபத்ரா. ரோலெக்ஸ் ராமு. ரோலெக்ஸ்? நான் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் பண்ணுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரோலெக்ஸ் ரியல் லண்டன், நாட் சொம்ப எடுத்துட்டு போற லண்டன். உங்களுக்கு தெரியுற இந்த சங்கு சக்கரம் பில்டிங் எல்லாமே இங்க இருக்கிற வெள்ளக்காரங்க நம்ம கிட்ட இருக்கிற காசெல்லாம் சுட்டு கட்டினதான் இது. கீப் ஃபாலோயிங் மோர் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த் ஃப்ரெண்ட்ஸ். அடி அடி குஷி. சுபத்ரா மேடம், உங்களுக்காக உங்களோட ஃபேவரட் ப்ரான் பிக்கல், அதோட சீனி மிட்டாய். இது என்னோட ஃபேவரட்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் உங்களை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஹலோ மாஸ்டர். தேங்க்யூங்க. யூ ஆர் வெல்கம் மேடம். ஹலோ. அது என் அம்மா எனக்காக அனுப்புனது. சார் ஏன் சார் இப்படி ஆயிட்டீங்க? கடவுள் பண்றது ரொம்ப அநியாயம் சார். எதுக்கு? உன்னை லண்டனுக்கு வர வச்சதுக்காக. சார் நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க சார். பையனை பாத்துக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்க, உங்களை பாத்துக்கிறதுக்கு நான் இருக்கேன் சார். அப்ப உன்னை பாத்துக்கிறதுக்கு என் வியூவர்ஸ் இருக்காங்க. அது யாரு? லிவிங் லெஜெண்ட்ஸ். ஒரு நிமிஷம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி யூஎஸ் வந்துட்டேன். என்னோட செகண்ட் பாஸ் இவர் தான். இவரோட பேரு விக்ரம். இவர் கோலத்தை பார்த்து நீங்க பரிதாபப்படாதீங்க. இவரை பாத்துக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன். விக்ரம் சார் ஹாய் சொல்லுங்க சார் ப்ளீஸ். இது ஜாக்கிரதையா மேல வைங்க. குஷி. என்ன மேடம் இவ்வளவு வெயிட்டா இருக்கு? அந்த பாக்ஸ்ல என்னதான் இருக்கு? சொன்னது செய். என்னது? வீடெல்லாம் கலக்கலா இருக்கு.
நீங்க டைம் இருக்கும்போது சொல்லுங்க, ஒரு ஹோம் டூர் வீடியோ போட்டுறலாம். என்ன மேடம் புடிங்க மேடம். ஜாக்கிரதையா இருக்க வேண்டாம். சாரி மேடம், நான் ஜிம்முக்கெல்லாம் போறது இல்லையா, அதனால தான் இவ்வளவு வெயிட்டெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல. சாரி. என்னது? கோர்ட் நோட்டீஸ். கோர்ட் நோட்டீஸா? அனுராக் ரெஸ்டாரண்ட்காக லோன் வாங்கியிருக்காரு. அதை பே பேக் பண்ணலனா வீட்டையும் ரெஸ்டாரண்ட்டையும் டேக் ஓவர் பண்ணிடுவோம்னு எழுதியிருக்கு. I think it's time for some champagne. ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றேன். உன்னோட கை இப்பதான் செட் ஆச்சு. இது மட்டும் உண்மைதான். அப்பா வெல்கம். மறக்காம இவ்வளவு தூரம் வந்ததுக்கு தேங்க்யூ. ஆக்சுவலா மறந்து போயிட்டோம், பட் இந்த பேப்பர்ஸ் தான் ஞாபகப்படுத்துச்சு. ஐயோ, என்னாச்சு? கால் வழுக்கிடுச்சு. உண்மைதானே? கேர்ஃபுல்லா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் உங்க ஃப்ரெண்டுக்கு. இவ்வளவு லோன்லாம் எதுக்கு, நாமளே பாத்துக்கலாம்னு சொன்னேன். ஆனா அவன் கேட்கல. இப்போ இந்த லோனையும் கட்ட முடியல. 6 மாசமா இந்த இடம் க்ளோஸ் பண்ணியே இருக்கு. இப்போ அதனால தானே இந்த நோட்டீஸ் எல்லாம். லோனுக்காக வீட்டை கூட மார்ட்கேஜ் பண்ணிருக்கான்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த பையனுக்கு மிச்சம் இருக்கிறது அந்த வீடு மட்டும் தானே. இதுதான் ஸ்பைடர். இது மூலமா தான் ஸ்பைடர்மேன் உருவானா. ட்ராஜிக். ஃபீல் ரியலி பேட். ஹவ் அபவுட் அனுராக்கு வர வேண்டிய அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் என் பேருக்கு நீங்க மாத்திட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அந்த லோன் அமௌண்ட்டை நான் பாத்துக்கிறேன். அப்போ அந்த வீடு சேஃப் ஆயிடும். அந்த குழந்தைக்கு அந்த வீடாவது கிடைக்கும் இல்லையா? Well, think about it. Cheers. எனக்கு என்னமோ அவன் நல்லவ மாதிரி தெரியல. உனக்கு எதுவும் டவுட் வரலையா? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட் தான். அவன் வானத்தை பார்த்து சியர்ஸ் சொன்னான். டவுட், கண்டிப்பா டவுட் தான். அது இல்ல, அவனுக்கு ரெஸ்டாரண்ட் தேவை. அதனால தான் இந்த லாஸ் லோனுன்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நம்மள டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணலாம்? ஆக்சுவலா கொஞ்சம் ரீடிசைன் பண்ணி இப்ப இருக்கிற ட்ரெண்டியா பிளான் பண்ணா ரொம்ப நல்லா போகும்னு தோணுது. பெர்ஃபெக்ட், சூப்பர், பண்ணிடு. என்ன பண்ணிடு? அட, இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பிளான் சொல்லிருக்க. உன்னை விட இது யார் நல்லா எக்ஸிக்யூட் பண்ண முடியும்? only you. இப்போ அது பண்றதுக்கு நான் ரெடியா இல்ல. அப்ப எப்பதான் ரெடியா போற? முகூர்த்தம் பார்க்கணுமா? நமக்காக எதுவும் ரெடியா இருக்காது. நாம தான் எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். அப்பா, விக்கி சூப்பர் ராணி, சூப்பர் ரா. இத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன்னா பெட்டர். ஹலோ, அந்த டிசிஷன் எடுக்க வேண்டியது நீயோ இல்ல நானோ இல்ல. பின்ன வேற யாரு? பாஸ். சார் கூப்பிட்டீங்களா? பாத்துக்கோங்க. உனக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். இந்த பேர்ல தொட்டா சுபத்ராவுக்கு லைஃப் கொடுக்கலாம். இந்த பேர்ல தொட்டா ஜோசப்க்கு ரெஸ்டாரண்ட் எழுதி கொடுத்துடலாம். யூ டிசைட் பாஸ். எந்த பேர்ல தொட போற? ஒரு நிமிஷம், உன்னோட கால
கால் வந்துருச்சு கால் வந்துருச்சு கால் வந்துருச்சு Catch. It's all right. Hey, Kushi. கேஸ் புக் பண்ண சொல்லி 4 நாள் ஆச்சு. உள்ள கேஸ் காலி ஆயிடுச்சு. Cheers-டா. நீயும் நானும் சேர்ந்து குடிச்சதான்ற செலிப்ரேஷன். ஒரு நாளைக்கு 10 தடவை ஃபோன் பண்ணுவ. ஒரு வாட்டி கூட எடுக்க மாட்டேன். அதுவும் எனக்கு தேவைப்பட்டதான் எடுப்பேன். இருந்தாலும் நீ எப்படா? ஜாப், குஷி, ரெஸ்டாரண்ட், ஃபேமிலி இதெல்லாம் இருந்தும் கூட நான் எப்படா ஞாபகத்துல வந்தேன்? எப்படா குஷியை நான் நல்லா பார்த்துப்பேன்னு நீ நினைச்சேன்? டேய் டைம் ஆச்சு, குடிச்சது போதும் வா. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வேண்டான்னு ஓடி போலான்னு எவ்வளவு முறை யோசிச்சேன். எப்ப சாந்தி கூட என் மேல நம்பிக்கை வச்சிருந்தான்னு தெரிஞ்சதோ. டேய் லேட் ஆயிடுச்சு வாடா. டிஸ்டர்ப் பண்ணாதடா, நீ போ. சீரியஸ்லாம் உனக்கு செட் ஆகலடா. டேய் குஷி எனக்கு அவ்வளவு பழகிட்டான்டா. சுபத்ரா கிட்ட ஒரு 4 திட்டு வாங்கலன்னா அந்த நாளை ஓட மாட்டேங்குது. என்ன பொண்ணுடா. மேடம், ரெஸ்டாரண்ட் ஓபனிங் கலக்கலா இருக்கு. குஷியை யாமினி மேடம் கூட்டிட்டு போனாங்க. ஆமா சொன்னா என்கிட்ட. ஓ ஓகே ஓகே. இந்த மெனு ரொம்ப டிபிக்கலா இருக்கு. இத வச்சு ஒரு வீடியோ பண்ணியாகணும். விக்ரம் எங்க? 4 மாசம் என்னடா, லைஃப் லாங் நானும் சுபத்ராவும் குஷியை நல்லா பாத்துப்போம். டேய் டேய் நீங்க 2 பேரும் சேர்ந்து எப்படிடா? என்னடா ஆயிடும், பாத்துக்கலாம். ஓவர் ஆயிடுச்சு போல இருக்கு. ஹே விக்ரம், போதும். நீதானடா, நீ கிட்னாப் பண்ணதுனாலதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து பாத்துக்கிறோம். ரெஸ்டாரண்ட்னால கண்ண வச்சா நீங்க 2 பேரும் சேர்ந்து தான்டா பிளான் பண்ணீங்க. கேஸ் லீக் பண்ணது நீதானே? நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்ததுனாலதான் நான் குஷியை காப்பாத்த முடிச்சது. அவளை நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன்டா. தப்பு பண்ணா திட்டுவா, வாங்குவா, பொறுப்பு இல்லைன்னு சொல்லி கத்துவா, கேட்டுக்கிற. இன்னும் கத்துனான்னு பைய 2 பெக்கு போட்டு படுத்துருவேன். நாங்க 2 பேரும் பெர்ஃபெக்ட் காம்பினேஷன்ரா. புரியல? பாரு, இதோ இந்த பாட்டில் நாம, அவ சுபத்ரா, இது குஷி. பாத்தியா, இதான் எங்க ஃபேமிலி. இங்க என்னடா நடந்துட்டு இருக்கு? லவ். லவ்டா. லவ்வா? இதெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவகிட்ட போய் சொல்றேன், அவகிட்ட சொல்றேன், அவகிட்ட சொல்றேன். I have to tell you something. Correct டைமுக்கு வந்த சொல்லிடுறேன். இது குஷி, இது நீ, இது அப்படி வாரமாவே. உனக்கு எப்படி பட்டம் வேணும் தெரியுமா? தெரியுமா?
உன்னோட கோவத்தை திமிர மென்டலி கியூட்டா ஃபீல் பண்றவன். டேய் அதெல்லாம் இப்ப எதுக்குடா? டேய், பேசிட்டு இருக்கலடா. நீ சைக்கோயிசமால பைத்தியக்காரி மாதிரி கத்துனா, அட இளையராஜா இசை மாதிரி எவ்வளவு இனிமையா இருக்குன்னு ஃபீல் பண்றவன். அவ ரைட்டாவே இருந்தாலும் நீ ராங்காவே இருந்தாலும் நீ சொல்றதா சட்டம்னு ஜெய் மகிழ்மதி இல்ல ஜெய் சுபத்ரான்னு சொல்றவன் வேணும். அப்படிப்பட்டவன் கிடைப்பா. அவ இங்கதான் எங்கேயோ இருக்கா. அது யாருன்னு சொல்லு. மை ஃபியான்சே கார்த்திக். ஹாய். டேய் விக்ரம், Hey, hi Vikram. Good morning. சாரிங்க, ராத்திரி நிறைய குடிச்சிருந்தனா என் வீடு நினைச்சு உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். Hey, bro, இது உங்க வீடுதான். சோ நீங்க குடிச்சிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டீங்களா? Bro, take this. வேணாம் ப்ரோ, ராத்திரி ரொம்ப அதிகமாயிடுச்சு. Bro, அதுக்காக தான். It's a mixture of lemon, ginger and other herbal extracts. Oh. உங்க hangover-க்கு perfect remedy. Thank So, you, thank நான் கீழ இருக்கேன். ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கூப்பிடுங்க. கீழே இருங்க. ப்ரோ மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. இவ்வளவு சொன்ன நல்லவரு யாருன்னு சொல்லவே இல்லையே. அது யாருன்னு சொல்ல. மை ஃபியான்சே கார்த்திக். Hi. கார்த்திக். ஷிட். Hey, hi குஷி. டாய்ஸ் பிடிச்சிருக்கா? So cute. Hi. ஹாய். குட் மார்னிங் சார். ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா? Hey Ramu. No, thank you. ஓகே. ஏன் சடன் சர்ப்ரைஸ் ஒன்னு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுச்சா? இல்ல, உங்க ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீங்களே வந்துட்டீங்க. இட்ஸ் ரியலி ஹாப்பி டு see you. ஹே, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்றேன். நானும் ராமு ப்ரிப்பேர் பண்றோம். வேண்டாம். No, I insist. Are Please. you sure? Yeah, Okay. நான் கட் பண்ணி தரேன் சார். exactly. ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு. He's a perfect gentleman. ஏன் உன்னோட வேலையும் செய்யறதுனாலயா? சார் அதுக்குள்ள இறங்கிடுச்சா? இல்ல இப்பதான் இறங்கி வந்தாரு, அதான் இறங்கிடுச்சான்னு கேட்டேன். Hey Vikram, French omelets okay தானே? With onion, spinach and stuff? ஓ யா, ஆம்லெட்ல லிட்டில் பிட் ஆஃப் மஷ்ரூம்ஸ் அண்ட் கொஞ்சம் ராத்திரி அவ்வளவு பெரிய ஆம்லெட் போட்டீங்க, மறுபடியும் ஆம்லெட்டா? கஷாயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தீங்க. உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கு. அவர் பைலட் தானே. He keeps on traveling. பைலட் பாசஞ்சர் பிளைன் பார்ட்டி வேலைக்காகாது. இது ஒத்து வராது. இது சுத்தமா வேலைக்காகாது. ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க விக்ரம்? ஓ, மார்னிங் 6:30க்கு எந்திரிப்பேன். வாஷ்ரூம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மெடிடேஷன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஹலோ. சூப்பர் டைமிங் சார். ஒண்ணு இல்ல, பாப்பா சூச்சா போயிட்டானு தெரியல, போய் பாத்துட்டு வரேன். ஓ, இவ்ளோ தூரம் வந்திருக்காருன்னா குஷியும் அக்செப்ட் பண்ணி பாருல. இதுதான் டைமிங். ஆமா. ஓ, ஓகே சார். ஆக்சுவலா அவர் இங்க வருவாருன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி நான் குடிச்சா வாமிட் பண்ணுவேன்னு எனக்கும் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி எல்லாம் நடக்கும்ல. Very happy to hear you recovered.
சார் வணக்கம் சார். ஏய் என்ன ஏதோ மேரேஜ் செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. சார் என்னைக்கு இந்த ஏரியாக்கு நீங்க வந்தீங்களா அன்னைக்கே களை வந்துருச்சு சார். ஹே போலாமா? குஷி கூட என்ஜாய் பண்றான் போல இருக்கு. அவங்க நம்மள இன்வைட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா பேச கூட மாட்டாங்க. ஏ ஓ கம் ஆன், a celebration doesn't need any invitation. கரெக்ட். ஆனா ஏல கார்த்திக், கார்த்திக் எங்க வந்துட்டான்ப்பா. எவ்வளவு நேரமா போன்ல யார்கிட்ட பேசுறாரு? இப்பதான் சார் பக்கத்து வீட்டுக்கு போனாரு. பக்கத்து வீட்டுக்கா? யா, பக்கத்து வீட்டுக்கு ஏன் போனாரு? பக்கத்து வீட்டுல செலிப்ரேஷன் நடக்குது, அதை என்ஜாய் பண்ணேன். ஜஸ்ட் கேஷுவலா தான் போயிருக்காரு. ஐயோ எனக்கு எதுவும் தெரியாது, நான் ஒண்ணும் பண்ணல, எனக்கு எதுக்கும் சம்பந்தமே இல்ல. இவனுக்கு என்னாச்சு? அவருக்கு என்னாச்சு? ஹே ரிலாக்ஸ், எவ்ரிஒன் காம் டவுன். ப்ளீஸ் கோ பேக். கொஞ்சம் அவர் காத்து வரட்டும். கொஞ்சம் அந்த பில் எடுத்துட்டு வரீங்களா ப்ளீஸ்? அங்கதான் இருக்கு, சீக்கிரம் எடுத்து சார். போங்க. இந்தாங்க. சார் அட ஒண்ணும் ஆகாது, பயப்படாதீங்க. சார் 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 இப்போ எப்படி இருக்கு? ஆர் யூ ஓகே? நீங்க எவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடுனீங்கல்ல, அதனால செஸ்ட் பிடிச்சிருக்கோம். பட் யூ ஃபைன், யூ வில் அப்சல்யூட்லி ஓகே. தேங்க் யூ. நீங்க யாருப்பா? என் பேரு கார்த்திக் அண்ட் ஐ அம் யுவர் நெய்பர். நெய்பர்? யா, தட் ஹவுஸ். நான் சுபத்ரா ஃபியான்சே. ஓஹோ, என் பொண்ணோட கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும்ப்பா. யா, ஃபார் ஷூர். ஃபேமிலியோட கண்டிப்பா வந்துருங்க. Yeah. தேங்க்ஸ் a lot பா. டேக் கேர். யா, thank you so much. Are you okay? ஓகே Don't worry, ஓகே Daddy. ஓகே, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பரவாயில்ல. என்னாச்சு சார் அவருக்கு? எதுவும் இல்ல, ஜஸ்ட் பத்திலனஸ், அவ்வளவுதான். ஓஹோ, பிளஸ் சார். நம்மள கல்யாணம் கூட கூப்பிட்டாங்க. அப்படியா? போலாமா? கல்யாணமா? வாவ், எனக்கு ஒரு எபிசோட் கிடைச்சிருச்சு சார். Yeah. எஸ் எஸ், குச்சி போலாமா? நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோமே. இது எல்லாமே நானே டிசைன் பண்ணது. Oh wow, looks really really nice. And this is the bar setup. Very nice. என்னாச்சு? இப்படி அடிபட்டுச்சு? சின்ன ஆக்சிடென்ட், வேற ஒண்ணும் இல்ல. பார்த்தா ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலையே. This is my fiancé கார்த்திக். ஹாய். இட்ஸ் ஃபைன். செப்டிக் ஆகுற மாதிரி இருக்கு, ரிஸ்க் எடுக்காதீங்க. அவ்வளவு ரிஸ்க் எல்லாம் இனி எடுக்க மாட்டாரு. கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ல. ராமு, இதை எடுத்துட்டு வாங்க. சார், பைலட்னு சொன்னீங்க, பிரிஸ்கிரிப்ஷன் தரீங்க. அதுக்கு பதிலா ஒரு சிங்கிள் போட்டா போதும். Exactly. ஒரு சிங்கிள் ப்ளீஸ். Uh-huh. 2 singles ப்ளீஸ். அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கிறதுக்கு அப்படியே சீத்தையும் ராமனையும் பார்க்கற மாதிரி எவ்வளவு அழகா இருக்காங்களா சார்? I know, right? பியர்ல போன் விட்டா மாதிரியா? இது அந்த காம்போ கேவலமா இருக்குமே. சரி வாங்க, நாம அங்க போலாம். பையனும் கூப்பிடுறான்ல. கூப்பிடாம வரதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லைன்னு நினைச்சியா? ஈகோ பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் பிறந்தேன். என் மரியாதை வச்சுக்கிட்டு இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஈகோலெஸ் ஃபெலோஸ். செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னன்னு தெரியல. கூப்பிட்டா போதுன்னு ஓடுறானுங்க, வெக்கம் இல்லாம. சீச்சி. சரி, அவன் யாரு? நீ எதுக்காக அவன் கூட டான்ஸ் ஆடுற? நீனும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கியா? சொன்னல ஒண்ணு இல்லன்னு. உன் பேரண்ட்ஸ் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. எதுவும் இல்ல, நான் சொல்றத மட்டும் கேளு. நாம நினைச்சது நடக்காது. அங்க நடக்க வேண்டிய எதுவும் நடக்கவும் இல்ல. சோ நாம எதுக்கு டென்ஷன் ஆகணும்? ப்ளீஸ் மன்னிச்சு. ஓகே, தேங்க் யூ. ஸ்மிதா, ஹாப்பி மேரிட் லைஃப். ஸ்மிதா, எவன்டா அவ? பர்சனலா பேசிக்கிட்டு இருக்குது. வாட்ஸ் கோயிங் ஆன்? பர்சனல்னா அவ்வளவு பர்சனல்னா இல்ல ப்ரோ. இட் வாஸ் ஜஸ்ட் an accident. ஆக்சிடென்ட்ல எதுவும் நடக்கல. ஹாப்பி மேரிட் லைஃப். Let me explain. என்ன சார் ஆச்சு? மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு. கார் கீழே வச்சிருக்கணும். காரா? என்ன காரு? கேரளா சார் இருக்கும்போது எல்லாம் நல்லா இருந்துச்சு. கரெக்டா இருக்கணும்னு நினைக்கும் போது ஏன் இவ்ளோ ப்ராப்ளம்ஸ்? குடு. Hey, what the hell? அட, What's wrong with you? நீ இவ்வளவு கோவப்படுற? மறுபடியும் எப்போ வரமாட்டேன்னு சொன்னா மறுபடியும் வந்த. அங்கே நில்லு. ஓய். அம்மாடி அம்மா, இவன் என்ன கொன்றுவா போல இருக்கு. ஓய். இந்த இத வச்சுக்கோ. நில்லு. வேணாமா, அப்பா ஆள விடு.
அம்மா வேணாம் வேணாம் விடு. சொல்றது கேளு, ஒரு வாட்டி சொல்றது கேளு. அம்மா என்ன பண்ற? போதும், நிறுத்து நிறுத்து. ஐயோ அம்மா போதும். சாரி 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 வேண்டாம் நிறுத்து. சாரி நான் சாரி சொல்றல, அப்புறம் எதுக்கு அடிக்கிறேன்? படத்தை எடுத்து போட்டு போதும் நிறுத்து. ஓடி எப்படி அடிக்கிறான்? ஹாய், நீங்க எப்போ வந்தீங்க? அது ஒண்ணு இல்ல. You're so good on bed. Bye. What a day. அது அடல்ட்ஸ் கண்டென்ட், நாம பார்க்க வேண்டாம். வா போலாம். நீ நல்லவன்னு சொல்றதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உன் கூட இருந்தா சேஃப் தான்னு கார்த்திக் கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் நாசமா போச்சு. சேஃப்னு யார் சொன்னாங்க? அம்மா இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப புரிஞ்சது. நேத்து அவ பின்னாடி எதுக்கு நீ சுத்திட்டு இருந்தான்னு. ஹேய், நேத்து நான் போனது அதுக்காக இல்ல, வேற ஒரு விஷயமா தான். என்ன பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டாம். ஆனா கார்த்திக் இருக்காரு, குஷி இருக்கான்னு கூடவா நீ யோசிக்க மாட்ட? அவங்க சண்டை போறத பார்த்தா புருஷன் பொண்டாட்டி சண்டை போடுற மாதிரி இருக்கு சார். என்னது? அதான் புருஷனுக்காக பொண்டாட்டி சண்டை போடுற மாதிரி. நான் சொல்றது கொஞ்சம் கேட்டினா? நீ எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க மாட்ட. ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா குஷியை நல்லபடியா பாத்துப்பேன்ல. ப்ராப்ளம் குஷிய பத்தியா இல்ல கல்யாணத்தை பத்தியா? சுத்தம். நீ இங்க இருந்தா கார்த்திக் மனசு மாறிடும். போய் தொலை இங்க இருந்த. நான் போக மாட்டேன். இப்படி திடீர்னு வந்த போசனா என் பேக் எல்லாம் எப்படி பேக் பண்றது? உங்க 4 துணியை பேக் பண்ண எவ்வளவு நேரம் ஆக போகுது சார்? நீ வந்தது என்ன பாத்துக்க. அது இதுக்கு முன்னாடி சார். இப்ப டேர்ம்ஸ் மாறிடுச்சு. பையனை நான் பாத்துக்கிறேன் சார். ஹேய், விக்ரம் எங்க போயிட்டு இருக்காரு? ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்குன்னு ஜெல்சியாக்கு 2 வீக்ஸ்க்கு யோகா கிளாஸ் போயிட்டு இருக்கான். 2 வீக்ஸ்? 2 வீக்ஸ் இங்க எதுவும் மிச்சம் இருக்காது. எல்லாம் முடிஞ்சிடும். அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். கிளம்புங்க கிளம்புங்க. எங்க யாருக்கு எமோஷன்ஸ் இல்லடா. நான் இல்லாம நீங்க எல்லாரும் இருப்பீங்க. ஆனா குஷி கொடு. சிப்ஸ் கொடுத்தேனடா உனக்கு. துரோகி. இருக்கட்டும், என் வேல்யூ உங்களுக்கு இப்ப தெரியாது, போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓஹோ. அந்த யோகாவை கத்துக்கிட்டு நிம்மதியா இருக்க போறேன். உங்க கதெல்லாம் எனக்கு எதுக்கு? ஹாப்பியா இருந்து தொலைங்க. நீங்க யாரு? Hi, you're welcome, right? Yes. நீங்க? I'm Chris from UK Child Service. Chris from UK Child Service. என்ன நீ இன்னும் கிளம்பலையா? கிறிஸ் சார் வந்திருக்காரு. சைல்ட் சர்வீஸ்னு சொல்றாரு. எவ்வளவு கரெக்ட் டைமுக்கு வந்திருக்காரு பாரு. Where is Kushi? Inside. Please come. I need to talk to both of you. I'm here to inform you that Kushi's parents have planned a trip for his birthday, as they do every year. And as the guardians of the kid, it's your responsibility to ensure that the trip is fulfilled. All the details and tickets are in this envelope. Can my fiancé come along with me? You're free to take whoever you want, but at your own expense. Okay. Of course, I'd love to. Thank you. So, where are we going, uncle? Bristol. Oh, காட்டு. டேய், உங்க அப்பா எங்க பிளான் பண்ணிருக்காருன்னு தெரியுமா? ஹாட் ஏர். ரிசீவ் பண்ணிக்க டூர் கைடு வருவாங்கன்னு சொன்னாங்க, இன்னும் வரலையே. எல்லாம் நாம நினைச்ச மாதிரி நடக்காது ப்ரோ. எதுக்கு வராங்க, யாருக்காக வராங்க, எதுக்கு எப்படி பண்றாங்களோ புரியல. எனக்கும் தான் புரியல. இருந்தாலும் சொல்றேன். Hi! Oh my god! After so long! How are you? I miss you, baby! You naughty boy! Looking handsome? Baby, how cute you look! How you been? Huh? நீங்க
You forgot me. No, அது நிறைய கண்ட்ரிஸ் சுத்துவல்ல ஃபேன்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எந்த கண்ட்ரி? Sorry, I'm so sorry. Hi, I'm Tanya, your tour guide. Right. You must be Anurag. And you're Shanti. tour guide. And this is little one, Kushi, right? Stop. I'm Vikram, Anurag's friend. Oh, She is Subhadra, Shanti's friend. right. He's Karthik. இவரை பத்தி எனக்கு பெருசா தெரியாது. Oh, ஆனா இவன் தான் குஷி. hey, cutie. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாத்துக்கிறோம். Oh, அதாவது இதுல நாங்க யாரும் கப்பல்ஸ் கிடையாது. okay. we are not couple yet. ஆனா கல்யாணம் பண்ணிக்க போறோம். Oh, nice. கேட்டாளா? கேட்டாளா? No? சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளவுதான். கன்ஃபியூஸ் பண்ணாத ப்ரோ. உனக்கு கிளாரிட்டி வந்துருச்சுல? All clear. போ. Let's rock. Great. Bro, bag. Let's go. நான் எடுத்துட்டு வாங்க. ஹே வாடா. Come on, come on. போங்க. சேட்ட பண்ணாம உட்கார சொன்னல? Vicky, you're single, right? No. I'm committed. Okay. To? குஷி. Sweet. ஃபெராரில உட்கார்ந்து இவ்வளவு ஸ்லோவா போவாங்களா? ஃபாஸ்டா போமா. சா ஊர்வலத்துல போற மாதிரி இருக்கு. இப்பதானே ஏறினீங்க. எனக்கும் ஸ்லோவா போகிறதுக்கு பிடிக்காது. ஸ்பீடா போனா நீ சீக்கிரம் இறங்கிடுவேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. டயலாக்கும் சிச்சுவேஷனுக்கும் சம்பந்தம் இருக்கு. இருந்தாலும் ஒண்ணு இல்ல. நீ போ தாயி. போ. ஹே ஹேண்ட்ஸம், டென்ஷன் ஆகாத. எங்க ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுட் எல்லாம் ப்ராப்ளமே இல்ல. எங்க டைஜஸ்ட் பண்ண முடியாத விஷயம் நிறைய இருக்கு. ஐயோ, இவன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானே. so nice. துரோகி. குஷி. ஓ, இவங்க குழந்தைய நல்லா பாத்துக்கறாங்கல்ல? பாத்துட்டு தான் இருக்கேன். The food is really nice, right? Yeah. ஒரு நாளாவது என்ன கூட்டிருக்கேடா? பாத்துக்கிறேன். Hey, one second. என்னாச்சு? Are you okay? Take this, have some water. Are you okay? Just look up for a while. அடடா. Excuse me. Okay. One second. You don't worry. You'll be fine. Excuse me. Just relax. ஃபர்ஸ்ட் டைம் அம்மான்னு கூப்பிட்டா. So sweet. இப்போ அவன் அப்பான்னு யார கூப்பிடுவான்? அம்மா கை வலிக்க போது அப்பா கிட்ட வாடா. அதாவது அம்மா கை வலிக்குதுப்பா, ஏன் கிட்ட வாடான்னு சொன்ன, அவ்வளவுதானே? இல்ல செல்லம், இப்ப அப்பான்னு கூப்பிடு கூப்பிடு. Sir, you have to finish your food. We paid now. Yes, you are paid. And then company policy, you have to finish your food, sir. Huh? Yes. உனக்கு கோக்கு சிப்ஸ் பிஸ்கெட் கொடுத்தது நான். அம்மான்னு அவளை மட்டும் கூப்பிடுற, அப்பா நீ என்ன கூப்பிட மாட்டியா? கூப்பிட்டாலும் என்னதான் கூப்பிடணும், புரியுதா? Guys. Stay. This is a beautiful frame. வா. Come. Say cheese. So gorgeous. Love it. Laka ball.
சைக்கிள் நின்னு போச்சு. ஹேய். குஷி Hi. Your room keys, ma'am. Thank you so much. Here you go. This is your key. Nice. தேங்க்யூ அப்ப எங்க ரூம் கீஸ் Oh, actually இந்த key அவங்க ரெண்டு பேரோடது. ரெண்டு பேருக்கும் ஒரே ரூமா? ஓ ஓ ஓகே, எனக்கு புரியுது. ஆனா இது ஃபெஸ்டிவல் சீசன் இல்லையா? No, So no, no, no no, no. rooms available. Impossible. நிறைய ட்ரை பண்ணி வாய்ப்பே பார்த்துட்டேன். இல்ல. I'm sorry. நாங்க எப்படியும் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறோம். So I guess we will be okay. Yeah, yeah. Yes, முடியாது super. முடியாது உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா we can figure something, you know. எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, குஷிக்கு ப்ராப்ளம் இருக்கு. அங்க வெளிய கோல்டா இருக்கு. We can't, it's impossible. குஷி எங்க கிட்ட இருக்கட்டும். குஷி வா. Bye விக்ரம். ரொம்ப தான் ஹார்ஷா பேசுற. வர வர ஹார்ட்லெஸ்ஸா மாறிட்டீங்க. நான் இங்க இருந்து வெளிய போறேன். அப்படியா? போங்க போங்க. நான் இருக்கேன்ல பேபி. என்ன பேபி பேபி, மண்ணாங்கட்டி பேபி, அந்த பேபியும் போச்சு. குஷி உன்னை அம்மானு கூப்பிட்டதுல இருந்து நீ எவ்வளவு ஹாப்பியா இருக்கன்னு பாத்துட்டு இருக்க. அண்ட் இந்த ஹாப்பினஸ் உனக்கு நான் லைஃப் லாங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். குஷியோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏத்துக்கலாம். வீட்டுல எல்லார்கிட்டையும் நான் பேசிக்கிறேன். என்ன ஃபெஸ்டிவல் சீசனோ என்னவோ, ஒரு ரூம் கூடவா கிடைக்கல? அம்மா எதுக்கு இங்க வந்தோம்? விக்ரம், எல்லாம் என் தலை எழுத்து. விக்ரம், என்ன இந்த பியர் பியரா கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்த. என்ன ஆச்சு? என்ன என்னாச்சுன்னு கேக்குற? இருந்த ஒரு ரூம் கீயா உங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்றாங்கன்னு இங்க இருக்கிற எனக்கு எதுவும் புரியாம தவிக்கிறேன். நான் வந்துட்டேன்ல. Leave all this. ஆ, Just look into my eyes. ஆ, பாத்துட்டு இருக்கேன். Feel the vibe. எவ்வளவு கிட்ட இருந்தாலும் உனக்கு ஒண்ணும் தோணலையா? ஆ? தோணுதே. அவங்க ரெண்டு பேர் கூட இவ்வளவு நெருக்கமா இருப்பாங்களா? ஓ Unbelievable. இங்க பாரு பாப்பா, ஐ அம் சாரி. டாபிக்க மாத்த வேற. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னு கூட எனக்கு தெரியல. அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்தா எனக்கு ஏன் இங்க இப்படி தோணுது? அதுக்கு என்ன அர்த்தம்? உன் ப்ராப்ளம் எனக்கு புரியுது. சரியா? ஒரு பிளேஸ் இருக்கு. கம். என்ன பிளேஸ்? வா, கம். குஷிக்கு போர் அடிக்காம இருக்க ஒரு தம்பி பாப்பாவை ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும்னு நினை. மார்னிங். ஹே, கெட்டப் கலக்கலா இருக்கு. என்ன காலங்கத்தால இந்த பக்கம் நைட்டு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அம்மாடி. தானியா நைட் பூம் பூம் டக்கரா இருந்துச்சு. டேய் முட்டாள், நம்ம லக்கேஜ் எல்லாம் போயிடுச்சு. ஹோட்டல்ல இருக்கும்போது பேக் எப்படி போகும்? நீ இப்படி சும்மா சும்மா கத்திட்டு இருக்காத. அதனாலதான் பிபி சுகர்லாம் வருது. சில்லா இருக்க சொல்லி தானியா சொன்னா. அவ தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. நீ கோவத்துல ஏதோ அப்படி பேசிட்டு இருக்க. அவையா அதை எடுக்க போறா? She is not like that. She is thief bro, திருடி bro. நம்ம லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. என் பேண்ட் கூட விட்டு வைக்கல அவ. நீ திரும்ப இப்படி ஹாஷா பேசாத ப்ரோ. அவளை போய் திருடின்ற. அவையா அப்படி பண்ண போறா? போன் பண்ணா. ஹேய், என்னோட போன். போன் பண்ணு ப்ரோ. பண்ணு போன் பண்ணு. அடி பாவி. நைட்டு செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னா போனை கொடுத்தேன். செல்ஃபி. அத கூட செல்ஃபி நல்லா வந்துச்சா? இப்போ என்ன பண்றது? இந்த மாதிரி கண்டவங்களை எல்லாம் நம்பி செல்ஃபி எடுத்துக்கிட்டா எப்படிதான்? தெரியாத ஊர்ல வந்து இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கிறது ப்ரோ? அதுவும் இந்த கெட்டப்ல. ரயில்வே ஸ்டேஷன் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டுக்கு போயிடலாம். கெட்டப்க்கு என்ன நல்லா தானே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படி பின் வாங்கின எப்படி?
நம்ம வீட்டுக்கு போறதா இருந்தா குஷியா ஹாட் ஏர் பலூனுக்கு கூட்டு போனதுக்கு அப்புறம் தான். ஹேய், பைத்தியமா உனக்கு? போனும் இல்ல பணமும் இல்ல, பிராக்டிகலா பேச எப்படி போறது? கிடைக்கலன்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஆண்டி. ரோட்ல நின்னு இப்படி கூப்பாடு போடுறா. உன் குழந்தையா? ஆமா ஆண்டி. யாரு பையனா இருந்தா என்ன, இப்படியே நின்னு போனா நாம அந்த ஹாட் ஏர் பலூன் ஃபெஸ்டிவலுக்கு போன மாதிரி தான். சார், பலூன் ஃபெஸ்டிவலா? ஆமாயா. சூப்பர் டைமிங். ஹோய், மனசு மார்க்கம் பாத்தியா? சும்மா கத்திட்டு இருந்தா மட்டும் போதாது. ஆமா, நீ இருப்பா. நீ வாமா. என்ன லுக்கு? நான் கூட்டிட்டு பொண்டாட்டி பொண்டாட்டி மாதிரி இரு. இந்த பொண்டாட்டிங்களே இப்படிதான் சார். பொண்டாட்டிகளை கண்ட்ரோல்ல வைக்கல, நம்மள கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. இப்போ உனக்கு நான் லிஃப்ட் தரேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வாங்க வாங்க போலாம். ஆமா, அவர் யாரு? அவர் கேட்டாக்கர் சார். நீங்க வாங்க. கேட்டேக்கறா. நீங்க வாங்க, அவரே வந்துருவாரு. ஓ, தம்பி பேக் வாங்க எடுத்து வாமா. தம்பி. சீக்கிரம் வந்துருப்பா. வாங்க சார், வாங்க. வண்டி எடுங்க. பியூட்டிஃபுல் சார். ஐம் விக்ரம். I am Tony. Thank Nice you, to meet sir. you. வண்டி போலாமா? ஆகாட்டு. ஏய், ப்ரோ குட் பாய். உங்ககிட்ட ஒண்ணு நான் கேட்கணும். சொல்லுங்க சார். உங்க 2 பேருக்கும் கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 1 year. 1 year? Why? 1 yearக்கு 2 years பேபி எப்படி? ஃப்ளோ ஏதோ ஃப்ளோல அந்த மாதிரி. என்ன சார்? ஃப்ளோ நாட்டி ஃபெலோ. ஐயோ சும்மா இருங்க சார். சார், லைஃப்ல ஒரே philosophy. நோ ரூல்ஸ். ஃப்ளோ ஃபாலோ பண்ணி போணும். சூப்பர் ப்ரோ. சார், எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, நீங்க கூட அந்த காலத்துல ஒரு ஃப்ளோல போயிருப்பீங்கல்ல. விக்ரம், டோனி, என்ன இது? இந்த அரேஞ்ச்மெண்ட் எனக்கு பிடிக்கவே இல்ல. நமக்கு இந்த என்ன பொண்டாட்டிங்கள நடக்குது? தேவையில்ல சார். சரி, சரி, நீங்க சமாளிங்க. போங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன உண்டு? என்னம்மா? சும்மா கத்திக்கிட்டு இருக்க. இத்தனை பேர் இருக்கும்போது எதுக்கு இந்த செட்டப்? அப்பா. ஆமா. டார்லிங், நம்ம திட்டிக்கிட்டாலும் அடிச்சுக்கிட்டாலும் நீ இல்லன்னா என் லைஃப் இப்படி இருந்திருக்காது. எப்படி இருந்திருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐ லவ் யூ டார்லிங். லவ் யூ டு. சியர்ஸ். சியர்ஸ். 1 minute. ஒரு நிமிஷம். உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். உனக்கு ஞாபகம் இருக்கா? 20 years பேக் உனக்கு ப்ராமிஸ் பண்ண. இத கொடுக்கறதுக்கு 20 years ஆச்சு. ஒரிஜினல்மா, டைமண்ட். இது உன் கைக்கு ரொம்ப அழகா இருக்கும். எப்படி இருக்கு? ஃபேண்டாஸ்டிக். Cheers. அவங்க 2 பேரும் பாரு எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. அது ஏன் தெரியுமா? அவர் கொடுத்த வாக்க நிறைவேத்தினதுனால. வாக்கு. ஓகே, குட் நைட். மறுபடியும் வாக்க ஆரம்பிச்சிட்டேன். கங்க்ராட்ஸ் ஆன் தி கிஃப்ட். தேங்க் யூ. உங்களை டிசப்பாயிண்ட் பண்றதுக்காக இல்ல, பட் தட்ஸ் நாட் a diamond ring. அப்படியா? அதாவது அவர் உங்களுக்கு பண்ண ப்ராமிஸ பிரேக் பண்ணிட்டாரு. அதான். சொல்ல போனா 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு. டைமண்ட் ரிங்க பத்தி இல்ல. அவர் எதுக்காக வாக்கு கொடுத்தாருன்னு தெரியல. அவருக்கே ஞாபகம் இல்ல. ஆனா இதுல என்ன இருக்கு? இது வெறும் ஒரு பரஸ்பரம் தான். காதலை வெளிப்படுத்துறதுக்கு எவ்வளவு வழி இருக்கு. சில நேரங்கள்ல அது காணாம போயிடும். ஆனா இங்க தெரியும்.
டேய் குஷி ஹை எங்கடா போற அது நெருப்பு கைய சுற்றும் வா படுத்துக்கோ எங்க போற நீ தூக்கம் வரலையா கிரேசி ஃபெல்லோ. குட் நைட் தூங்குவல்ல படுத்துக்கோ மறுபடியும் எந்திரிச்சிடாதடா சாமி Wow! Look at that, Kushi! Hot air balloons! பாக்குற வரைக்கும் ஓகே. ஆனா அதுல போகணும்னா டிக்கெட் இருக்கணும்ல? ஏய் ப்ரோ, Yeah! இந்த டிக்கெட்ஸ். என்ன ஹாட் ஏர் பலூன் டிக்கெட்ஸா யா, கோ என்ஜாய் யுவர் செல்ஃப் மை பாய். விட்டு கொடுத்தீங்க டிக்கெட்ஸ் கொடுத்திருக்கீங்க தேங்க் யூ so much டோனி அது உங்களோட டிக்கெட்ஸ் தானே, எதுக்கு அவனுக்கு கொடுக்கறாரு? அந்த குழந்தைக்காக நீங்க இவ்ளோ பண்றீங்க, உங்களுக்காக நாங்க இது கூட பண்ண மாட்டோமா? Thank you so much. தேங்க் யூ டோனி Welcome, பாய் bro. குஷி பறக்கலாம் அம்மா இங்க பேக் பாத்தீங்களா போயிடுச்சுன்னு சொன்னீங்க சும்மா எல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்குது ப்ரோ எல்லாத்தையும் எடுத்துட்டு பேக் வைப்பாங்களா There's a note. நோட்டா Hey Vikram, you're like a kid. And that's why I like about you. ஏன்னா நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்க. உன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் நீ சந்தோஷமா வச்சுக்கிற. உனக்கு ஓகேனா நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமா? பட் நீ கமிட்டட் இல்லையா? இந்த ட்ரிப்பை லைஃப் லாங் நீ மறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். Hope you enjoyed the adventure. I had a blast. அட்வென்ச்சரா? என்ன அட்வென்ச்சர்? துணி இல்லாம ரோட்ல சுத்துறதா? பையனை தூக்கிட்டு ரோட்ல நிக்கிறதா? அந்த கப்பல் நமக்கு ஹெல்ப் பண்ணதுனால சரியா போச்சு. இல்லனா நம்ம என்ன பண்ணிருப்போம்? ராபரியா இல்லனா போய் ஸ்ட்ரீட் டான்ஸா? இவ சொன்னது கரெக்ட் தான். நீ சின்ன பையன், ஒரு பிளானிங்கும் இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்ல, ஏதோ சில்லியா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்ப, அவ்வளவுதான். ச்சே, மேனேஜ் பண்ணி நாட்களை கடத்தலாம், லைஃப் ஃபுல்லா வாழ முடியாது. நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்காத ப்ரோ, அப்புறம் பசங்களை கண்டிப்பா பெத்துக்காத. ஏன்னா ரோட்ல ஒருத்தன் வெட்டியா எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம ஜாலியா சுத்தும் போது நல்லா தான் இருக்கும். ஆனா அதுவே ஒரு ஃபேமிலிய, ஒரு குழந்தைய நடு ரோட்ல நிக்க வச்சா அசிங்கமா தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு பேரண்ட்ஸ் கேட்காமலேயே ப்ரொவைட் பண்ணுவாங்க. கார்த்திக் ப்ளீஸ். இவன் உங்ககிட்ட வந்து கேட்டா நீ என்ன பண்ணுவ? முதல்ல யார்கிட்டயாவது போய் ஹெல்ப் கேட்ப, இல்லனா ஏதாவது ஒண்ணு சொல்லி மேனேஜ் பண்ணுவ, அவ்வளவுதானே? ஆக்சுவலி உனக்கு அவசியமே இல்ல. ஏன்னா குஷி உன்னோட பையன் இல்லல்ல. ப்ரோ உங்ககிட்ட ஏதாவது டைம் இருக்கா? என்ன இது புது கெட்டப்? ஜாப் இன்டர்வியூ. சடனா இன்டர்வியூன்னு சொல்றேன். என்ன ட்ரிப்னால வந்த மாற்றமா? ஆனா இதெல்லாம் உனக்கு புதுசு இல்ல. நல்லா இருக்கும் சார். இந்த சர்டிபிகேட்ஸ் கிரெடென்ஷியல்ஸ் நீ ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணுவ. யூ ஆர் குட் அட் இட். ஆமா, நீ என்ன பண்ணிருக்க? இப்போ ஓகேவா? ஓகே சார். யூனாலஜில தீசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? In 2 months you will be Dr. Vikram. This is huge, man. சார், யூனாலஜினா என்ன சார்? சயின்ஸ் ஆஃப் ஸ்டடிங் வைன் அண்ட் வைன் மேக்கிங். வாவ், அப்படின்னா என்ன சார்? வைன் தயாரிக்கிற விதத்தை சோதனை பண்றது. ஓஹோ, அதுக்கு தான் நீங்க அவ்வளவு குடிக்கிறீங்களா? மேனேஜ்மெண்ட் கூட ஒரு ஸ்கில் தான் ப்ரோ. எஸ் சார், பாய் சார், ஆல் தி பெஸ்ட்.
மேடம் சூப்பரா இருக்கார்ல விக்ரம், சார் நல்லா ஆன்சமா இருக்கார்ல விக்ரம், வெளியில ரொம்ப குளிரா இருக்குல்ல, இந்த கோட் போட்டுக்கோ. தேங்க்யூ. சடனா இந்த இன்டர்வியூ எதுக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா ஆல் தி பெஸ்ட். That's okay. I think we are fine. Hi, sir. This is Vikram. Hi, Vikram. Nice to meet you. Good to see you, Vikram. Welcome. Thank you. Let's go. Let's go. Wow, what an impressive and crazy profile you have, man. I'm totally impressed with the amount of information you've gained with your research. Thank you, sir. You got the job. That's fine. Thank you. That's fine. But one small request. What? I need advance paycheck. Advance paycheck? For what? என் பையனோட பர்த்டே என்னோட பணத்துல தான் செலிப்ரேட் பண்ணணும். It's my son's birthday, so I need the money. You got it. Thank you. Congrats. Thank you very much. I'll see you soon. Yeah. குஷி இங்க வாப்பா. அடடா. ஹாய் விக்ரம், நாங்கள் குஷியோட தாத்தா பாட்டிங்க, அதான் சாந்தியோட பேரண்ட்ஸ். என்னோட பேரனை இவ்வளோ நாள் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு வி ஆர் தேங்க்ஃபுல் டு போத் ஆஃப் யூ. குஷியை கூட்டிகிட்டு போகத்தான் நாங்கள் இங்கே வந்தோம். இது வரைக்கும் செலவான எல்லா எக்ஸ்பென்சஸையும் நாங்கள் தந்துடுறோம். வி வில் டேக் கேர் ஆஃப் ஹிம். கொடுத்துட்டு எங்கள் பேரனை எங்களோட அழைச்சிட்டு போகிறோம். ரொம்ப லேட் பண்ணிட்டோம். He deserved a better life. எங்களுக்குன்னு இருக்கிறது இவன் ஒருத்தன் தான்ப்பா. குஷி இங்கதாங்க இருப்பான். அவன் எங்க வரமாட்டான். வேணும்னா நீங்களும் இங்கே இருந்துக்கோங்க. குஷி எங்களோட பேரன். நீங்க ஜஸ்ட் கேர்டேக்கர்ஸ் மட்டும்தான். உங்களுக்கும் அவனுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஒருவேளை நீங்க தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா நாங்க லீகலா ப்ரொசீட் பண்ணுவோம். ஓ, லீகலா ப்ரொசீட் பண்ணுவீங்களா? ஆமா, பண்ணுங்க, நானும் பாக்குறேன். விக்ரம் ரிலாக்ஸ். ப்ரோ, இந்த விஷயத்துல நீங்க வராதீங்க. சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். டேய், நீ இருடா. விக்ரம் ப்ளீஸ், சொல்றத கேளு. நான் கேட்க மாட்டேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாரும்? அவனுக்கு நமக்கு ரிலேஷன்ஷிப் இல்லையா? இப்போ வந்து குஷி வேணும்னு சொன்னா தூக்கி கொடுத்துருவோமா? விக்ரம் 1 minute, எப்படி வா. விக்ரம் 6 monthsக்கு வரைக்கும் தான் இது எல்லாமே நமக்கு தெரியும். அது தெரிஞ்சு குழந்தை மேல நம்ம ரொம்ப பிரியம் வச்சிட்டோம். என்னதான் இருந்தாலும் நம்ம வெறும் கேர்டேக்கர்ஸ் மட்டும்தான். எவ்வளோ அன்பு காட்டினாலும் நெருக்கமாகலாமே தவிர சொந்தமாக முடியாது. ஒவ்வொரு தடவையும் டிராவல் பண்ணும் போதும் நமக்கு ஒரு பிளேஸ் ரொம்ப பிடிச்சு போயிடும். ஆனா பிடிச்சிருக்குன்னா அங்கேயே இருந்துட்டோம்னா முன்னாடி போக முடியாதுல்ல. இங்க நம்ம ஃபீலிங்ஸ் மட்டும் இல்ல, குஷியோட ஃபியூச்சரும் இருக்கு.
ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்ன மாதிரி எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ இங்க லாஜிக்கலா பேசிக்கிட்டு இருக்க. ஐம் சாரி. நீ சொன்னது சரிதான். அவங்களுக்கு அவனை கூட்டிட்டு போற ரைட் இருக்கு. அவங்க சொல்றது உனக்கு புரியுது. ஆனா எனக்கு உங்க இஷ்டம், என்ன வேணா பண்ணுங்க. குஷி, இந்த பாலப்படி. ஹே விக்ரம், ஐ நோ இட்ஸ் நாட் த ரைட் டைம் டு லீவ். வீட்ல கல்யாண பிரஷர் அதிகமாயிடுச்சு, அதனால தான் போக வேண்டியதா இருக்கு. நீ எங்க கல்யாணத்துக்கு மட்டும் கண்டிப்பா வரணும். And one more thing. You're a good guy. கண்ணா, உனக்கு பிடிச்ச சிக்கன் கறி. என்னாச்சுப்பா கண்ணா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? யூகேக்கு போகும்போது அந்த பையனோட எப்படி இருக்க போறேன்னு நினைச்சேன். அவன் என் பையன் இல்ல. அவன் பிறந்ததை பத்தி கூட எனக்கு எதுவும் தெரியாது. 4 மாசம் சேர்ந்து வளர்த்தோம். பயங்கரமா டார்ச்சர் பண்ணாமா. அவனே சிரிக்க வைப்பான், அவனே விளையாட வைப்பான். ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. அந்த 4 மாசம் எப்படி போச்சுன்னு கூட தெரியல. சடனா ஒரு நாள் அவனோட தாத்தா பாட்டி வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, தாங்க முடியல. 4 நாள் அவன் இல்லாததுக்கு என்னமோ லைஃபையே கம்ப்ளீட்டா மிஸ் பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி இருக்கும்போது 20 வருஷமா எங்களை வளர்த்து ஆளாக்கி நாங்க லண்டன் யூஎஸ்க்கு போறோம்னா உங்களை மாதிரி பேரண்ட்ஸ்க்கு அது எப்படி இருக்கும்? நான் அடிக்கடி ஞாபகம் வருவேனா? உன்னை மறந்தா தானடா வீட்ல எந்த இடத்துல பார்த்தாலும் உன் ஞாபகம் வரும். எல்லா இடத்துலயும் ஆளுக்கு போனா நீ பண்ண கலாட்டா, கிச்சனுக்கு போனா உனக்கு பிடிச்ச சமையல் எல்லாமே. அந்த கிச்சன்ல விண்டோ கிளாஸ் உடைஞ்சதை பார்த்தா நீ கிரிக்கெட் விளையாண்டது ஞாபகம் வரும்டா. அந்த குட்டி சைக்கிளை பார்த்தா உன் கால்ல அடிபட்டது ஞாபகம் வரும். இப்படி எதை பார்த்தாலும் உன் ஞாபகம் தான் வரும். உன் கூட பேசணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்பப்போ நீ அம்மானு கூப்பிடுற மாதிரி இருக்கும், திரும்பி பார்த்தா நீ இருக்க மாட்ட. சரி, உனக்கு கால் பண்ணி பேசலான்னு உனக்கு கால் பண்ணுவேனா, நீ பிஸியா இருக்கேன்னு போனை கட் பண்ணிடுவேன். இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்டா. நாங்க உன்னை எங்களை விட்டு தூரமா அனுப்புறது லைஃப்ல எதுவும் செய்ய முடியாம போச்சே, மிஸ் ஆயிட்டுமே அப்படின்னு உனக்கு ஒரு ஃபீலிங் வந்துடக்கூடாது. அதுக்காக நாங்க ஒன்னு மிஸ் பண்ணலன்னுலாம் அர்த்தம் இல்ல. ஆப்வியஸ்லி ரொம்ப மிஸ் பண்ணுவோண்டா. எத்தனையோ தடவை நீ பக்கத்துலயே இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆனா சின்ன வயசுல நீ என்னை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு என் கையிலேயே தூங்கிடுவ. அதுதான் என் லைஃப்ல த மோஸ்ட் பீஸ்ஃபுல் அண்ட் லவ்லி டேஸ் போல இருக்கு. எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் டக்குன்னு போயிடுண்டா. பேரண்ட்ஸா நாங்க உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது நீ எங்களுக்கு போன் பண்ணி விசாரிக்கணுங்கிறது இல்ல, நான் நல்லா இருக்கேன்னு நீ சொல்றத கேட்கணும்னு தான்டா. அந்த ஒரு வார்த்தை எங்களுக்கு ஸ்லீப்பிங் பில் மாதிரி வேலை செய்யும். ஆனா அந்த ஸ்லீப்பிங் பில்
எங்களுக்கு தினமும் வேணும்டா. விக்ரம், எங்க பிபி சுகர்லாம் எப்ப கண்ட்ரோல்டா இருக்கும் தெரியுமா? நீ ஹாப்பியா இருக்கும் போது தான்டா. யோர் ஹாப்பினஸ் இஸ் அவர் ஹாப்பினஸ். அப்பா சுபத்ரா ஹாப்பியா இருப்பாளா? நீ இங்க ஹாப்பியா இல்லடா. இன்னும் 3 மணி நேரத்துல கல்யாணமா? அப்புறம் இங்க உட்கார்ந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? கிளம்பு. ஆமா, அது இங்க இருந்து 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சார். இருக்கட்டுமே. டேய், அவளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் உனக்கு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சம்மதிக்கிறாளோ இல்லையோ அது அவ விருப்பம். ஆனா நீ சொல்லாம விட்டுட்டா வாழ்க்கை பூரா கஷ்டப்படுவ. என்ன ஏரே நாளை சொல்லு. ஆயிடுதோ, உன்ன கூப்பிடுங்க. அண்ணே, பொண்ணு கூட்டிட்டு வர சொல்லுங்க. பொண்ணு அழைச்சிட்டு வராங்கம்மா. சார் இங்க எதுக்கு சார் வந்திருக்கோம்? கல்யாணத்துக்கு போகணும்னா அது குஷியோட தான். பேசாம வா. ஓ, சார் வேகமா ஓட முடியல சார். ஏய், சார் சீக்கிரம் ஏய், யாராது? ஸ்டாப் தேர். சுற்றுவேன். சார் ஷூட் பண்ணாதீங்க சார், நான் ஆன்சர் பண்ணிக்கிறேன். நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? அவங்க குஷிய தேடி வந்திருக்காங்க. அவனும் உங்களை பார்க்கணும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கான். சீதா, என்னங்க, நாம தனியா இருக்கோங்கிறதுக்காக இவனை தூக்கிட்டு வந்தோம். கூட்டிட்டு வந்து இவனையும் நம்ம தனியாக்கிட்டோம். நம்ம கிட்ட இருக்கிற பணம், அவன் மேல நமக்கு இருக்கிற அக்கறை, இது எதுவுமே அவனை அவங்க அப்பா கிட்ட சேர்க்காது. அவனோட சந்தோஷத்தோட அர்த்தம் தெரியாம தப்பு பண்ணிட்டோம். இப்ப இவனோட நிலைமையை கூட புரிஞ்சுக்காம போயிட்டா மறுபடியும் நாம தப்பு செஞ்சவங்களாயிடுவோம். இவனை நீ கூட்டிட்டு போயிடுப்பா. கூட்டிட்டு போ. சார் 2 மணி நேரத்துல அவ்வளவு தூரம் இம்பாசிபிள் சார். ஏப்பா லைட் தான் ஒழுங்கா எரிய மாட்டேது, பட்டாசாவது ஒழுங்கா வெடிக்குமா? பாத்துக்கிட்டே இருங்க சார், காத்துல எப்படி பறக்க போகுதுன்னு. சார் முடிக்கு என்ன சார் போடுறீங்க? சும்மா பளபளன்னு மின்னுது. சொல்றேன். வா போலாம். ஒரு வார்த்தை சொன்னா அதை கடைசி வரைக்கும் காப்பாத்தணும்னு உங்ககிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் டாடி. குஷியை நான் பாத்துக்கிறேன். கார்த்திகையும் கன்வின்ஸ் பண்றேன். ஐ ப்ராமிஸ். ஹெலிகாப்டர்லாம் வந்துட்டு இருக்கு. என்னடா முடி அப்படி பறந்துருச்சு? அதே சொந்த முடி இல்லடா, டோப்பா முடி. யாரா அவன் ஹெலிகாப்டர்ல வரான்?
யார் பாணி? நீங்க வாக்குக்கு எவ்வளவு மதிப்பு கொடுப்பீங்கன்னு தெரியும் அங்கிள். கொடுத்த வாக்குக்காக எவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க பேரை காப்பாத்த வாக்கு தவற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க வாக்குக்காக உறுதியா நின்னு கலைச்சி போய் இப்ப உங்களால நிக்க முடியலன்னு கூட எனக்கு தெரியும். நீ என்ன பேசிட்டு இருக்க? வாக்கோட வேல்யூவை தெரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா இப்ப இதெல்லாம் இவர்கிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்க? உங்க அப்பா கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? என் அப்பா அங்க இருக்காரு. அங்கிள், ஆள விடுறா தம்பி. வாக்கு எவ்வளவு மதிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். சார் அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டார் சார். நீங்க மேடம் சொல்லுங்க. கிளைமேக்ஸுக்கு வெயிட்டிங் சார். உன்னை புடவையில பார்த்த ஒவ்வொரு முறையும் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். அவங்க இப்பயும் புடவை தான் கட்டிட்டு இருக்காங்க. மேட்ரா சொல்லுங்க சார். நீ இப்ப எதுக்கு வந்த? நீ எதுக்கு போன? நான் எதுக்கு போனேன்னு உனக்கு நல்லா தெரியும். நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாதா? அம்மா, முகூர்த்தத்துக்கு நாளை ஆச்சு. ஒன்ன கூப்பிடுங்க. இந்த ஆள் வேற. சுபத்ரா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஒத்துக்கோ. சுபத்ரா. அங்கிள் இருங்க. சரி, உனக்கு ஒரு வாக்கு தரேன். காலையில உனக்கு முன்னாடி எந்திரிச்சுற. அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட், உனக்கு பிளாக் காஃபி. பொண்ணுங்களை பார்க்காம தலை குனிச்சிட்டு ஆபீஸ்க்கு போறேன். பார பார்த்தா தலையை திருப்பிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றேன். லைஃப்ல இனி என்னைக்கும் குடிக்க மாட்டேன். குஷி மேல ப்ராமிஸ். குஷி 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 அந்த பக்கம் இருக்கான பாரு. குஷி 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 எங்க இருக்க? குஷி 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 குஷி